இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர்கள் நம்முடைய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பிகாம் MBA அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசி பெற்ற, புரட்சி தலைவி அம்மா ஆசி பெற்ற, கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆசி பெற்ற 3 பேருடைய கழகத்தினுடைய அதிமுக வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும், வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அருமை தம்பி அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், பொள்ளாச்சி ஜெயராமன் பேசும்போது சொன்னார். அண்ணன் தனபால் அவர்கள் தலைவர் காலத்திலிருந்து தொடர்ந்து MLA இருந்தவர். தலைவர் கட்சி 72 ஆரம்பிச்சு 77 தொடர்ந்து MLA-வாக இருந்து தொடர்ந்து அம்மா இருக்கின்றவர் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, சட்டப்பேரவை துணைத் தலைவராக, சட்டப்பேரவை தலைவராக இருந்து இந்த கழகத்துக்காக பணியாற்றிய குடும்பம். ஒரு கட்சி குடும்பத்திலிருந்து இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் அவரை வேட்பாளர் அறிவித்திருக்கார். அது மட்டுமல்ல, அவருக்கெல்லாம் இன்னொரு சிறப்பு இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவருக்கு பெயர் சூட்டினார். அவருக்கு பெயர் வச்சதே நம்முடைய தலைவர் தான். ஆகவே நல்லா படித்தவர், இன்றைக்கு அனைவரும் மதிக்கக்கூடியவர், இன்றைக்கு சிறப்பான முறையில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக சென்றால் கண்டிப்பாக சிறப்பான முறையில் அந்த மாவட்டத்துக்கு பல்வேறு திட்டங்களை பெற்றுத் தருவார். அது மட்டுமல்ல, களத்தில் யார் வேணாலும் இருக்கட்டும், அப்படித்தானே, களத்தில் இருக்கிறது யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் வெற்றி பெறுவது வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வெற்றி பெறுவது இரட்டை இலை சின்னத்திலே இங்க இருக்கக்கூடிய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை பொறுப்பாளர்களும் சுழன்று பணியாற்றி வாக்கள் சேகரிக்க வேண்டும்.